வணக்கம் கேமர்ஸ் அப்புறம் பேசி பில்டர்ஸ். இந்த வீடியோவில் வந்து ஒரு மானிட்டர் பில்ட் பண்ணுறது வெறும் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் தாண்டி இன்னும் ரெண்டு முக்கியமான பிசி காம்பனன்ட் மேலே டிபெண்ட் ஆகிருக்குன்னு இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஏன் நீங்கள் வந்து ஜிபியும் சிபியும் வந்து நீங்கள் கன்சிடர் பண்ணணும் ஒரு மானிட்டர் வாங்கும் போது அதை பற்றி பேசி ஆகணும். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஜிபியை பொறுத்த வரைக்கும் விராமு, கியூடா கோர்ஸு, அப்புறம் வந்து ஆர்டி கோர்ஸ் இது போல் விஷயம் தான் பேசுவோம். பட் அதேமாரி இன்னொரு விஷயம் இருக்குது. அந்த கார்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூட் ஆகுமான்னு முதல் விஷயம் வந்து நம்ம எந்த டாஸ்க் யூஸ் பண்ண போகிறோம் பேசலாம். ரொம்ப காமன் இது. ஸோ நிறைய பேசியாச்சு இதை பற்றி. கேமிங், ப்ரொஃபஷ்னல், அப்புறம் இந்த டேட்டா சென்டர் ஜிபிஎஸ் இது போல் பல விதமான ஜிபிஎஸ் இருக்குது. அப்புறம் எந்த லெவலுக்கு நீங்கள் கேம் ஆட போகிறீங்க, எந்த லெவலுக்கு வந்து விராம் தேவைப்பட ப்ரொடக்டிவிட்டிக்கு, இது போல் ஆப்ஷன்ஸ்லாம் கூட இருக்குது. ஸோ இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ்க்கு ஏற்ற மாதிரி மாறப்போகுது. இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஜிபிஏக்கும் அப்புறம் மானிட்டருக்கும் இருக்கும் அந்த கோரிலேஷன் பற்றி தான் பேசி ஆகணும். ரொம்ப ரொம்ப முக்கியம் அது. ஸோ நீங்கள் வந்து ஒரு ஜிபி ரொம்ப எக்ஸ்பென்சிவ் வாங்கிட்டு ஒரு குட்டியான மானிட்டர் வாங்க வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக நல்லா இருக்காது இது. அதேமாதிரி ஆப்போசிட்டு. ஸோ நீங்கள் ஒரு மிகப்பெரிய மானிட்டர் வாங்கிட்டு அதோட ஃபுல் அட்வான்டேஜ் எடுத்துருக்க அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜிபி கிட்டேயோ இல்லை சிபியூ கிட்டேயோ அது பர்ஃபார்மன்ஸ் இல்லை வச்சுக்கோங்களேன், பெரிய வந்து டவுன்ஃபால் தான் அது. அதை பற்றி தான் பேசி ஆகணும். முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா ஜிபி தான் ஃபோக்கஸ் பண்ண போகிறேன். சிபியூ ரொம்ப முக்கியம் தான், பட் அது அதுக்கப்புறம் தான். முதல்ல ஜிபி பற்றி தான் பேசி ஆகணும். இப்போ கேமிங் இண்டஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் ரெண்டு டைப் ஆஃப் கேம்ஸ் தான் இருக்குது. ஒரு நார்மல் காமன் செட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா காம்படிட்டிவ், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோரியில் கேம்பெயின் கேம்ஸ் வரலாம். இந்த கேம்பெயின் கேம்ஸில் வந்து நீங்கள் இண்டி கேம்ஸாக இருக்கட்டும், ட்ரிபிள் கேம்ஸாக இருக்கட்டும், எந்த விதமான கேம்ஸாக இருக்கட்டும், இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் பிளேயர் கேம்ஸு. பட் மல்டிப்ளேயர் கேம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வித்தியாசம். ஏன்னா வந்து நீங்கள் மற்ற பிளேயர்ஸோட கம்பீட் பண்ணும்போது முடிஞ்ச அளவுக்கு அட்வான்டேஜ் வந்து தேவைப்படும். NVIDIA வந்து பார்த்தீங்கன்னா தான் மார்க்கெட் பண்ணுவாங்க ஃப்ரேம்ஸ் வின் கேம்னு. இது 100% ட்ரூன்னு சொல்ல முடியாது, பட் இன்ஃபேக்ட் ஃப்ரேம்ஸ் டூ வின் கேம்ஸ் சொல்லலாம். ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம் ஸ்கில்ஸ் தான். ஸோ மானிட்டர் ஸ்கில்ஸ் பற்றிலாம் பேசி நிறைய மீம்லாம் பார்த்துருப்பீங்க. பட் முக்கியமான விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் மானிட்டரும் ஜிபியும் செட் ஆகணும். ரொம்ப முக்கியமான விஷயம் அது. என்னோடய ஜிபி கேஸ் எடுத்துக்கலாம். என்கிட்ட இருக்குது RTX 3070 தான். RTX 3070க்கு வந்து நீங்கள் வந்து 1080p மானிட்டர் போட்டிங்கன்னா என்ன மாதிரி அது மிகப்பெரிய தப்பு ஆக்சுவலாக. பத்தாவதுக்கு அது வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக 144 Hz கீழே இருக்கவே கூடாது. ஏன்னா வந்து 3070 பொறுத்த வரைக்கும் அது ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் இப்போ இருக்க எக்ஸ்பென்சிவ் மானிட்டரோட டபுள் மாதிரி சொல்லலாம். ஒரு ஹை ரேஞ்ச் மானிட்டரோட அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபார்மன்ஸ் பேக்டாக இருக்குது. அதில் ஆல்மோஸ்ட் எல்லா ட்ரிபிள் கேம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1440p ஆட முடியும். எல்லா காம்படிட்டிவ் கேம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 4K ரொம்ப ஹை ஃப்ரேம் ரேட்டில் ஆட முடியும். பட் இப்போ இந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல் ஜிபி வச்சுட்டு வந்து பார்த்தீங்கன்னா நான் ஹைலி ஃபோக்கஸ்டாக வந்து காம்படிட்டிவ் கேம்ஸ் ஆடும்போது ஒரு 1080p மானிட்டர் வந்து பரவாயில்ல, எனக்கு விஷுவல்ஸ் தேவையில்லை மல்டிப்ளேயர் கேம்ஸை பொறுத்த வரைக்கும். பட் ஃப்ரேம் ரேட்ஸும் முக்கியமாக இந்த ரிஃப்ரெஷ் ரேட்டும் வந்து டூ மேட்டர் சொல்லலாம். நீங்கள் வந்து ஒரு மல்டிப்ளேயர் கேம் ஆட போகிறீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃப்ரேமும் இம்பார்ட்டன்ட் தான். ரியலி அது வந்து மிஸ்ஸே கிடையாது. உங்கள் ஜிபி வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு வந்து கீப் அப் பண்ணணும். ஒரு பவர்ஃபுல் ஜிபி வச்சுருந்தீங்கன்னா மோஸ்ட்டாக மெஜாரிட்டியான எல்லா காம்படிட்டிவ் கேம்ஸும் வந்து கண்டிப்பாக 200 FPS மேலே தான் ரன் ஆக போகுது. அது ரன் ஆகும்போது கண்டிப்பாக மானிட்டர் வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து ஹவுஸ் பண்ணி ஆகணும். இதே உங்கள் மானிட்டரோட ரிஃப்ரெஷ் ரேட் கம்மியாக இருந்தால் ஃப்ரேம் டியர் ஏற்படும். இந்த எக்ஸாம்பிள் பாருங்கள், இதை பற்றி நான் எலாபரேட்டாக பேசியிருக்கேன். பட் ஃப்ரேம் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ரிஃப்ரெஷ் ரேட்டோட ஈக்குவலாக இருக்கணும். அந்த டைமில் வந்து உங்களுக்கு ரொம்ப ஸ்மூத்தான எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். முக்கியமாக மல்டிப்ளேயர் கேம்ஸில் வந்து ஒரு மூமெண்ட் ரொம்ப தேவை. இனிமேல் நான் ரிஃப்ரெஷ் ரேட் சொன்னாலும் அது ஃப்ரேம் ரேட்டை கூட வந்து பார்த்தீங்கன்னா இண்டிகேட் பண்ணும். நீங்கள் ஹை ஃப்ரேம் ரேட்டில் ஹை ரிஃப்ரெஷ் ரேட்டில் ஆடும்போது உங்களோட ஆப்போனண்ட்டோட உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதிக இன்ஃபர்மேஷன் தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம், ஒரு செகண்ட் வந்து உங்கள் ஆப்போனண்ட்டுக்கு 60 ஃப்ரேம் தெரியுதுன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 300 ஃப்ரேம் தெரிய போகுது. ஸோ அதை வந்து நீங்கள் ஈக்குவேட் பண்ணி பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெரிய வித்தியாசம் தெரியும் உங்களுக்கு. ஸோ மோஸ்ட்டாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பிளிட் செகண்ட் வந்து எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜ் இருக்கும். ஸோ மல்டிப்ளேயர் கேமில் அந்த ரிஃப்ரெஷ் ரேட் ரொம்ப முக்கியம். ஸோ நீங்கள் ஒரு மானிட்டர் சூஸ் பண்ணும்போது மல்டிப்ளேயர் கேம்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பேனல் டைப்பு அதெல்லாம் ஓகே. பட் முக்கியமான விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா மானிட்டரோட இன்புட் டிலேயும் அப்புறம் ரிஃப்ரெஷ் ரேட்டும் தான். இன்புட் டிலே பொறுத்த வரைக்கும் நீங்கள் கிளிக் பண்ணிட்ட பிறகு எவ்வளோ சீக்கிரம் வந்து நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்கன்னு. மோஸ்ட்டாக டெலிவிஷன்ஸ்லாம் வந்து இந்த இன்புட் டிலே அதிகமாக இருக்க போகுது. ஏன்னா நிறைய ப்ராசஸிங்லாம் நடக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா இமேஜ் என்ஹான்ஸ் பண்ண போகுது. பட் மல்டிப்ளேயர் கேம்ஸுக்கு அதெல்லாம் தேவை கிடையாது. நமக்கு தேவை வந்து கேடி தான். ஸோ அதுக்கு முக்கியமான விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட்டாக இருக்கணும், ஆல்மோஸ்ட் வந்து ஸ்பான்டேனியஸாக இருக்கணும். ஸோ ரெஃப்ரெஷ் ரேட் பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து இப்போ மார்க்கெட்டில் மோஸ்ட்டாக கேமிங் மானிட்டர்ஸ் வந்து 144 Hzலேருந்து ஆரம்பிக்குது. அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 240 Hz கூட இருக்குது, 360 Hz கூட வரப்போகுது. இந்த ரெஃப்ரெஷ் ரேட் ஏற உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் ஏறப்போகுது. பட் அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெனிஃபிட் வந்து எக்ஸ்போனன்ஷியலாக ரைஸ் ஆகாது. சிம்பிளாக சொல்லனா வந்து நீங்கள் வந்து 240 Hz மேலே போனீங்கன்னா அந்தளவுக்கு வந்து டிஃப்ரென்ஸ் சரியாது. சைட் பை சைடு வச்சிங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லாராலும் அந்த டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்க முடியாது. பட் கண்டுபிடிச்சிங்கன்னா ஐ திங்க் யூர் ஸ்பெஷல் ஒன் சொல்லலாம். நீங்கள் கேட்கலாம் மானிட்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல பேனலோடையும் அப்புறம் வந்து அதிக ரெஸ்பெக்ஷனோட இருந்தால் பெட்டர்னு. எஸ், 4Kல வந்து பார்த்தீங்கன்னா 144 Hz டிஸ்பிளேலாம் இருக்குது. பட் என்ன பிரச்சனை வந்து ப்ரைஸ் பாயிண்ட் தான்.
சோல்லி நீங்கள் வந்து இது போல் மல்டிப்ளேயர் கேம்ஸ் ஃபோக்கஸ் பண்ணும்போது அது வந்து பெருசாக டிஃப்ரென்ஸ் ஏற்படுத்தாது. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸ்ட்ரா கேஷை வந்து ஒரு நல்ல ஜிபியூக்கோ ரொம்ப முக்கியமான விஷயம் சிபியூக்கோ நீங்கள் ஆஃப்லோட் பண்ணலாம். மல்டிப்ளேயர் கேம்ஸில் வந்து அதிகமாக ஃப்ரேம் ஜென்ரேட் பண்ணுது. ஸோ ஜிபியூ மட்டும் தான் வேலை பார்க்கும்போது கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. உங்கள் ப்ராசர் சிபியூ வந்து ரொம்ப முக்கியம். ஏன் நான் இப்போ சொல்கிறேன், உங்கள் ப்ராசர் வந்து ஜிபியூ லோட் பண்ணுற இன்ஃபர்மேஷன் வந்து முக்கியமாக ஃபீட் பண்ணுது. அதான் சொல்லி தருது எது பண்ணணும்னு. பட் என்ன பிரச்சனை கேட்டிங்கன்னா, நிறைய ஃப்ரேம் ரேட் வரும்போது நிறைய விஷயங்கள் சொல்லி தர மாதிரி இருக்கும். 60 FPS vs 300 FPS யோசிச்சு பாருங்கள். கண்டிப்பாக வந்து சிபியூ டிஃப்ரென்ஸ் வந்து பெருசாக இருக்க போகுது. ஏன்னா மோர் ஃப்ரேம்ஸ் மோர் டேட்டா டு ப்ராசஸ் மாதிரி சொல்லலாம். இந்த காலத்தில் சிபியூ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேக்டராக வந்துடும். இது பேலன்ஸ் கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா வெறும் வந்து மானிட்டர் பற்றி மட்டும் இல்லை, ஜிபியும் சிபியூ வந்து எப்படி பேலன்ஸ் பண்ணுறது தான் இருக்குது. இது ஒரு இம்பார்ட்டன்ட் திங் ஆகிடுச்சு காம்படிட்டிவ் கேமிங் போனீங்கன்னா. ஆப்போசிட் சைடில் இன்னொரு விஷயம் இருக்குது. சிங்கிள் பிளேயர் கேம்ஸ் அப்புறம் வந்து நீங்கள் ரியலிஸ்டிக்கான கேம்ஸ்லாம் ஆடுறீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி மானிட்டர் வந்து தேவைப்படும். எஸ், நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்பென்சிவ் கார்டு வாங்கியிருக்கீங்க, அதனால் வந்து என்னார்மஸாக வந்து கிராஃபிக்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியும். பட் என்ன பிரச்சனைனா வந்து அந்தளவுக்கு வந்து மானிட்டரில் வச்சுக்கோங்களேன், அது ரியலி டிசப்பாயிண்டிங் தான் சொல்லணும். மோஸ்ட்டாக ப்ளே ஸ்டேஷன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா யாருக்கு இன்டென்ட் பண்ணுறாங்கன்னா பெரிய பெரிய டெலிவிஷன் ஓன் பண்ணுறவங்க தான். ஏன்னா வந்து அந்தளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்க போகுது. ஸோ ஒரு கேமிங் மானிட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் டெலிவிஷன் வந்து ரெப்ளிகேட் பண்ண முடியாது. ஏன்னா சைஸ் மேட்டர்ஸ்லாம் சொல்லணும். டிவிஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிப்பிக்கலே வந்து பெட்டர் பிக்சல்ஸ் இருக்க போது, பெட்டர் கலர்ஸ் கொடுக்க போகுது. ஏன்னா அதை செஞ்சுருக்காங்க. பட் எல்லா டிவிஸ் கிட்ட இல்லாத ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா மானிட்டர் கிட்ட இருக்குது. இந்த இன்புட் டிலேவும் அப்புறம் முக்கியமாக ரெஃப்ரெஷ் ரேட்டும் தான். ஸோ நீங்கள் மெஜாரிட்டி இப்போ கேமிங் மானிட்டர்ஸ் வந்து எந்த ரேஞ்சில் இருக்குன்னா வந்து போத் சிங்கிள் பிளேயரும் மல்டிப்ளேயர் கேம் மாதிரி தான். 2K 144 டிஸ்பிளே வந்து பாருங்கள். ஸோ IPS VA பேனல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 20,000 வந்து ஸ்டார்ட் ஆகுது. அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பர்ஃபெக்ட் ஸ்பாட் மாதிரி சொல்லலாம். நீங்கள் வந்து ஒரு 3070 போல ஒரு கிராஃபிக்ஸ் கார்டு ஓன் பண்ணியிருந்தீங்கன்னா இது ஒரு பர்ஃபெக்ட் பேலன்ஸ் மாதிரி கூட சொல்லலாம். சப்போஸ் உங்ககிட்ட வந்து ஒரு பெட்டர் டிவி இருந்ததுன்னா நான் கண்டிப்பாக சொல்லுவேன் அந்த டிவி வச்சு பார்த்தீங்கன்னா சிங்கிள் பிளே கேம்ஸ் ஆடலாம். ரியலி அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மானிட்டரோட பெட்டர் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். முக்கியமாக அந்த கலர் அக்யூரேசியில் சொல்கிறேன். பட் பிரச்சனைனா வந்து நீங்கள் 60 FPSல ஆனால் பெட்டராக இருக்கும். அதுக்கு மேலே ஆடினீங்கன்னா வந்து முன்னாடி சொன்ன மாதிரி அந்த ஃப்ரேம் டேர் ஏற்படும். நான் வந்து பார்த்தீங்கன்னா சைபர்பங்க்லாம் ஆடும்போது டிவியில் போட்டு ஆடினு வச்சுக்கோங்களேன், ரியலி எப்பிக்காக இருந்தது. அதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சைஸோட டிஃப்ரென்ஸு. அப்புறம் கலர்ஸ் வந்து இந்த டிவி வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் வைப்ரண்ட்டாக ப்ரொடியூஸ் பண்ணும். அது ரொம்ப முக்கியமான விஷயம். அது கூட என்னோடய ப்ரிஃபரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு IPS பேனலாக இருக்கும். பட் ஆக்சுவலாக வந்து பெட்டர் பேனல்ஸ் தான் இருக்குது, OLEDலாம் இருக்குது. பட் என்ன பிரச்சனை, எக்ஸ்பென்சிவ், அதில் சில பிரச்சனைலாம் இருக்குது. பட் IPS வந்து பார்த்தீங்கன்னா ப்ரூவன் டெக்னாலஜி. அப்புறம் வந்து இப்போ கூட சீப்பாக கூட வந்து தான் இருக்குது. ஃபைனலாக தான் ரொம்ப முக்கியமான விஷயம், எப்படி அதை கண்டுபிடிக்கலான்னு. ரொம்ப சிம்பிள் தான் அது. நீங்கள் விளையாட போகிற மோஸ்ட்டாக கேம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பெஞ்ச் மார்க் போட்டு பாருங்கள். நீங்கள் வாங்க போகிற கார்ட்ஸுக்கும் அப்புறம் வந்து ப்ராசருக்கும் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ப்ராசருக்கும் GPU காம்பினேஷனில் யாராச்சும் வீடியோ போட்டிருப்பாங்க. எக்ஸாம்பிள் அப்போ 7600 அப்புறம் வந்து 4060 வந்து பேர் பண்ணுறேன்னா எந்தெந்த கேம்ஸில் எவ்வளோ ஃப்ரேம்ஸ் வரும்னு க்ளீனாக தெரிய போகுது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மானிட்டர் சூஸ் பண்ணலாம். அப்புறம் முக்கியமாக அந்த ரெசல்யூஷன் தான். ஸோ ரெசல்யூஷன் ரொம்ப ரொம்ப மேட்ரு. மோர் பவர்ஃபுல் கார்ட்ஸ் பெட்டர் ரெசல்யூஷன் சொல்லலாம். ரொம்ப சிம்பிள். என்ன தான் DLSS இருந்தால் வச்சுக்கோங்களேன், நேர்த்தியை வந்து அடிச்சுக்க முடியாது. ஸோ ஒரு பெரிய மானிட்டர் வாங்கினா அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெட்டர் கிராஃபிக்ஸ் கார்டு இருக்கணும். ஸோ நீங்கள் 4K மானிட்டர் வாங்கிட்டு ஒரு 3050 இல்லை 4050 இருந்தால் அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக ஹெல்ப் பண்ணாது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி வந்து வாங்கினீங்கன்னா பெட்டராக இருக்க போகுது. அதே மாதிரி 1080p மானிட்டர்ஸ் வந்து நீங்கள் 32 இன்ச்லாம் வாங்கினீங்கன்னா என்ன பிரச்சனை ஆகும் கேட்டிங்கன்னா பிக்சல் டென்சிட்டி கம்மியாக இருக்கும். ஸோ ஒரு பவர்ஃபுல் கார்டு இருந்தாலும் அவ்வளோ பெரிய ஸ்க்ரீன்ஸஸ் வந்து பெருசாக இம்பாக்ட் பண்ணாது. நீங்கள் கேம் விஷுவல்ஸ் மேலே கேர் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அதில் ஒரு பேலன்ஸ் கண்டுபிடிக்கணும் உங்கள் CPU GPUக்கும் அப்புறம் மானிட்டருக்கும். ஐ திங்க் இந்த டிப்ஸ்லாம் ஹெல்ப் பண்ணிக்கணும் நினைக்கிறேன். வேறு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது போல் வேறு ஏதாச்சும் கண்டென்ட் இருந்தாலும் சஜஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்து திரும்ப தேங்க்ஸ். இது போல் பல கண்டென்ட் சேனல் போல செக் பண்ணி பாருங்கள். பாய்.